அண்ணா. அடடே, கோவிந்தனா, என்ன வேண்டும்? அண்ணா, அந்த தண்ணீர் குடத்தை என்னிடம் கொடுங்கள். அடியேன் அக்காரியத்தை செய்கிறேன். வேண்டாம் கோவிந்தா, இது சாதாரண சராசரி சீடர்கள் செய்யும் காரியம். எனவே இவ்வேலைகளை நாங்கள் செய்வதுதான் தகும். தயவு செய்து அதை அடியேனிடம் கொடுங்கள் அண்ணா. வேறு வினையே வேண்டாம் கோவிந்தா. இது போன்ற வேலைகளை நீ செய்வதை பார்த்தால் குருநாதர் கோபித்தாலும் கோபித்துக் கொள்வார். ஒன்று செய், அதோ அங்கே சென்று அமர்ந்து கொண்டு இக்காரியங்களை அடியேன் செவ்வனே செய்கிறேனா என்று மேற்பார்வை வேண்டுமானால் பார். அண்ணா, சொற்களால் அடியேனை தாக்க வேண்டாம். அடியேன் என்றும் உங்கள் தம்பிதான், தங்களின் கோவிந்தன் தான். மிக்க சந்தோஷம். வாய் வார்த்தைக்காகவாவது என்னுடையவன் என்றாயே, அதுவே பெருத்த சந்தோஷம். ஏனண்ணா இப்படியெல்லாம் சொல்கிறீர்கள்? தங்களிடம் அடியேன் வைத்துள்ள மதிப்பும் மரியாதையும் என்றும் குறைந்ததில்லை. இந்த கோவிந்தன் என்றும் உங்கள் அன்பு தம்பிதான். கோவிந்தா, நீ என்றுமே என்னுடைய அன்பு தம்பிதான். அதனால்தான் சில சம்பிரதாய விஷயங்களை திரும்ப திரும்ப உன்னை வளைய வந்து வசைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைய உன்னுடைய பல செயல்கள் உனக்கு வேண்டுமானால் வேதனை தராமல் இருக்கலாம். ஆனால் உன்னை நினைத்து சதா சர்வ காலமும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் நானாகட்டும், திருக்கச்சி நம்பி சுவாமிகள் ஆகட்டும், அடைந்திருக்கும் வேதனை சாதாரணமானதல்ல. உங்களை எல்லாம் வேதனைப்படுத்த வேண்டும் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை. நீங்கள் இருவரும் அடியனின் மனதில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள். கேட்பதற்கென்னவோ குதூகலமாகத்தான் இருக்கிறது. இவ்வார்த்தைகளை திருக்கச்சி நம்பி சுவாமிகள் கேட்டாலும் மிக்க மகிழ்ச்சி அடைவார். அண்ணா, திருக்கச்சி நம்பி சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதமான காரியத்தை அடியேன் என்று அறிய பெற்று மிகவும் மகிழ்ந்தேன். வாழ்வின் இறுதிக்குச் சென்ற கூரேசனை மீட்டு தந்திருக்கிறாராமே. ஆம் கோவிந்தா, ஆனால் திருக்கச்சி நம்பி சுவாமிகளோ தன் இயல்பான அடக்கத்தால் இக்காரியத்தை நான் சாதிக்கவில்லை, பாசுரம் சாதித்தது பரதன் தன்னுள்ளிருந்து சாதித்தான் என்று முகப்போடு தெரிவித்தார். எல்லாம் அவரது பெருந்தன்மை. அவர் தன்னடக்கத்தில் சிகரம். இருந்தும் என்ன பயன்? அப்படிப்பட்டவரை விட்டு நீ விலகிப் போய்க் கொண்டிருக்கிறாயே. அவரை விட்டு, நம் சம்பிரதாய விஷயங்களை விட்டு மெல்ல மெல்ல தள்ளிப்போகும் நீ என்னை விட்டும் விலகிப் போய்விட மாட்டாய் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? போதும் அண்ணா, போதும். தங்களின் திருவாயால் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீர்கள். உன் நெஞ்சைத் தொட்டு சொல். நீ உன் அண்ணா சொல்படிதான் நடக்கிறாயா? உன் சிந்தை தெளிவான போக்கில்தான் இருக்கிறதா? நீ தெளிவாகவும் அண்ணன் சொல்படி நடப்பவனாகவும் இருந்தால் உன் நெற்றி இப்படி களையிழந்து போயிருக்குமா? நம் நெற்றியிலிடும் திருமண்ணும் ஸ்ரீசூர்ணமும் நம் ரக்ஷை என்பதை எப்படி மறந்து போனாய்? நாம் அனைவரும் அந்த பகவானுக்கு அடிமைப்பட்டவர்கள் என்பது என்றும் சிந்தனையில் ஊன்றியிருக்க வேண்டும் என்பதற்கல்லவா நாம் பெருமாளின் திருப்பாதங்களை, அவனது பெருநாமங்களைச் சொல்லி நெற்றியில் தரிக்கின்றோம். அதை நீ உதாசீனப்படுத்தலாமா? உன் தெளிவற்ற நிலையை அல்லவா உன் நெற்றியும் பிரதிபலிக்கிறது. அப்படி இல்லை அண்ணா. இல்லை என்றால், நீ தெளிவாகத்தான் இருக்கிறாய் என்றால் போ, போய் திருச்சின்னங்களை நெற்றியில் தரித்துக் கொண்டு வா. தரிப்பான். நமஸ்காரம் சுவாமி. கோவிந்தன் தரிப்பான். நீ முதலில் இவனிடம் பொறுமையாக உரையாடு. ஏன் கோவிந்தனிடத்தில் இவ்வளவு கடுமை காட்டுகிறாய்? ராமானுஜா, கோவிந்தன் அப்படி ஒரு குற்றமும் செய்யவில்லையே. குருநாதருக்கு முதற்கண் அடியேனின் வந்தனம். சுவாமி, குருநாதா, கோவிந்தனை அடியேன் குற்றவாளியாக கருதவில்லை. எப்போதும் பளிச்சென்று திருமண் காப்போடு துலங்கும் இவன் திருமுகம் வெறுமுகமாக காணப்படுவதை அடியேனால் சகிக்க முடியவில்லை. விசித்திரமான தெளிவற்ற உன்னுடைய போக்கை மாற்றிக்கொள் என்றுதான் இவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். நீ பேசியதையும் கண்டிப்பு நிறைந்த உன் கருத்துக்களை கோவிந்தனிடம் போதித்ததையும் கேட்டபடிதான் வந்தேன். ஆனால் நீ நினைப்பது போல் கோவிந்தன் ஒன்றும் தெளிவற்ற நிலையில் இல்லை. அவன் மிகவும் தெளிவாகவும் பேரறிவை தன்னுள்ளே தரிசித்து தானே அதுவாகவும் ஆகக்கூடிய உன்னதமான இலக்கை நோக்கி பயணித்தபடிதான் இருக்கிறான். மாணவர்களே, நீங்கள் அனைவரும் இங்கிருந்து செல்லலாம். ராமானுஜா, என் கண்களுக்கு நீதான் குழப்பத்தில் இருப்பதாக தெரிகிறது. உனக்கென்று பிரத்யேகமாக வைத்துக் கொண்டிருக்கும் கொள்கைகளுக்கும் கருத்துக்களுக்கும் கோவிந்தனும் ஆட்பட வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். அதை கோவிந்தன் விரும்பவில்லை.
மாறாக நான் காட்டும் தத்துவத்தை பெரிதும் விரும்புகிறான். அதில் அவன் மிகவும் தெளிவுடன் இருக்கிறான். ஆனால் நீயோ நான் சொல்லும் தத்துவத்தை புரிந்து கொள்ளும் ஞானம் இல்லாததால் என்னிடமே தர்க்கம் செய்கிறாய். நான் சொன்ன சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியத்திற்கு அன்று வேறொரு புது அர்த்தத்தை கற்பித்தாய். அப்படியெல்லாம் இல்லை சுவாமி. அந்த உபனிஷத வாக்கியத்திற்கு அடியேன் கூறிய பொருளுரை புதிதாக கொடுக்கப்பட்ட அர்த்தம் அல்ல, அது சரியான அர்த்தம்தான். போதும். நிச்சயம் ஒரு நாள் நான் கூறிய பொருள்தான் சரியானது என்பதை தகுந்த உதாரணங்களுடன் உன்னிடம் விவாதிப்பேன், நிரூபித்தும் காட்டுவேன். நான் அமைதி காத்ததால் உன் கருத்து சபை ஏறி சிம்மாசனத்தில் ஏறியதாக பகல் கனவு காண வேண்டாம் ராமானுஜா. சுவாமி, அடியேன் கூறிய பொருளுரையைக் காட்டிலும் மிகச்சிறந்த உன்னதமான ஒரு உவமையை அந்த அனந்த கல்யாண குணங்களுடைய பகவான் நம் ஹிருதய சிம்மாசனத்தில் கம்பீரமாய் உட்கார்ந்திருக்கும்படி தாங்கள் தெரிவித்தீர்கள் என்றால் அடியேன் அதை நிச்சயம் ஏற்றுக்கொண்டிருப்பேன். உன் பேச்சில் அகம்பாவம் தொனிக்கிறது. இல்லை சுவாமி, குதர்க்கமான ஒரு விளக்கத்தால் தங்களுடைய அகம் என்னும் இவ்வுடலில் பாவம் என்னும் அழுக்கு கடுகளவு கூட ஒட்டிக்கொள்ளக்கூடாதே என்பதற்காகத்தான் அடியேன் இதைச் சொல்கிறேனே தவிர அடியேனுக்கு இதில் எந்த அகம்பாவமும் இல்லை. நடந்த சம்பவத்தை இப்போதைக்கு மீண்டும் விவாதத்திற்கு எடுக்க வேண்டாம் குருநாதா. தங்கள் அனுமதியோடு கோவிந்தனை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். கோவிந்தா, அடியேன் சொன்னதை காதில் வாங்கிக் கொண்டாயா? திருமாலுக்கு அடிமை பூண்டவன் என்பதற்கு இணங்க எம்பெருமானின் திருச்சின்னங்களை நெற்றியில் திலகமாக தரித்துக் கொண்டு வா. வேண்டாம் கோவிந்தா. ராமானுஜா, என் அனுமதியையும் ஆக்ஞையையும் இப்போதே கோவிந்தனிடம் தெரிவிக்கிறேன். இனி இவன் பாழ் நெற்றியாக இருக்கவும் மாட்டான், அதே நேரத்தில் யாருக்கும் அடிமைப்பட்டவனாகவும் இருக்க மாட்டான். கோவிந்தன் மிகவும் தெளிவோடும் தத்துவம் விளங்கும்படியும் இருப்பதை நிரூபிக்கும் வகையில் நெற்றியில் ஒரு சின்னத்தை தரிப்பான். ஆனால் எதை தரிப்பான் தெரியுமா? என்றாவது ஒரு நாள் இவ்வுடல் பிடி சாம்பலாக போகும் என்பதையும் இவ்வுயிர் இரண்டற்ற ஒன்றே என்ற தத்துவத்தை நிரூபிக்கும் வகையிலும் கோவிந்தன் நெற்றியில் திருநீற்றை பூசிக்கொள்வார். கவலைப்பட வேண்டாம் ராமானுஜா. இனி நீ இவனை பாழும் நெற்றியாக பார்க்கவும் மாட்டாய். திருவெண்ணீரை நெற்றியில் பூசியபடி தெளிவோடு பார்ப்பாய். கோவிந்தா, நான் உரைத்தது உன் நெஞ்சில் உரைத்ததா? நாளையில் இருந்து நீ திருநீறு தரித்து வா. அதன் பலனை நீ சீக்கிரமே உணர்வாய். தங்கள் ஆணைப்படியே குருநாதா. சரி, நீ சென்று வா. உத்தரவு குருநாதா. ராமானுஜா, சிஷ்யன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். குருவை பணிந்து அவர் சொல்படி நடக்க வேண்டும். குருவின் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசக்கூடாது. அப்படி நடப்பதே ஒரு சத் சிஷ்யனுக்கு அழகு. திருநீர் அணிந்து கோவிந்தனின் புற அழகும் இனி பிரகாசம் அடையும். அவன் இனி கோவிந்தன் இல்லை, கோவிந்த பிரகாசன். சுவாமி, என்ன இன்னுமா தூங்காமல் இருக்கிறீர்கள்? உறக்கம் வரவில்லை. ஏதேதோ எண்ணங்கள், ஏதேதோ சிந்தனைகள். எதற்காக பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், என்ன சாதித்தோம், என்ன சாதிக்கப் போகிறோம், இப்படி பல பல கற்பனைகள்.
இதுதான் வாழ்க்கையா? இதுவும் வாழ்க்கையா? அல்லது இதுவே வாழ்க்கையா? ஒன்றும் புரியவில்லை. ஒரே குழப்பமாக இருக்கிறது. சுவாமி, அப்பா சொன்னது போல் உங்களுக்கு அசதி, அதிர்ச்சி இரண்டும் சேர்ந்துதான் இப்படியெல்லாம் சிந்திக்க தூண்டுகிறது. வலுக்கட்டாயமாக ஓய்வெடுத்துக் கொண்டீர்களானால் எல்லாம் தானாகவே சரியாகிவிடும். எப்படியாவது தூங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். இல்லை ஆண்டாள், அடியேன் மனதில் எழுந்துள்ள கேள்விகளுக்கு முதலில் விடை கிடைக்க வேண்டும். உங்களுக்கு வந்திருக்கும் கேள்விகளும் சந்தேகங்களும் சாதாரண கேள்விகளோ சந்தேகங்களோ அல்ல. ஒரு யோகிக்கு, ஒரு ஞானிக்கு, ஒரு மகானுக்கு வரும் கேள்விகள் இவை. இதை பற்றிய ஆராய்ச்சியில் இப்பொழுது உங்கள் மனதை செலுத்த வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இல்லை ஆண்டாள், சில கேள்விகளுக்கு விடை தெரிந்தால்தான் நிம்மதியாக வாழ முடியும். நாம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த பிறவியில், இந்த வாழ்க்கையில் நாம் அடையக்கூடியது என்ன? எனக்கு தெரிந்ததே கூறுகிறேன். பகவான் நாமங்களை சொல்லிக்கொண்டு, ஆச்சாரியர்களை அடிபணிந்து, பாசுரங்களை பாடிக்கொண்டு, தெய்வ சிந்தனையுடனே இருந்து அவனை அடைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவருடைய குறிக்கோளாக, லட்சியமாக இருக்க வேண்டும். அதற்குதான் இந்த சரீரத்தை ஈடுபடுத்த வேண்டும். நீ கூறுவது முற்றிலும் உண்மைதான். ஆனால் அடியனுக்கு புரியாத விஷயம் என்னவென்றால், ஏன் மீண்டும் ஒரு பிறவி எடுத்து பெருமாளையே நினைத்து மீண்டும் சிரமப்பட்டு அவனை சென்றடைய வேண்டும்? பகவான் நமக்கு கை கொடுத்து அப்படியே அரவணைத்துக் கொள்ளக்கூடாதா? எல்லாமே அடியேனுக்கு விசித்திரமாக இருக்கிறது. ஒரு விதத்தில் எல்லாமே அர்த்தமற்றதாகவும் தோன்றுகிறது. அடியேன் உடல் நலம் இல்லாமல் இருந்த அந்த காலகட்டத்தில் உடல் அளவில் செயலற்றிருந்தேனே தவிர, ராமானுஜ சுவாமிகள் கூறியது போல் சூக்ஷ்ம சரீரம் நன்றாக இயங்கிக் கொண்டுதான் இருந்தது. நீங்கள் ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டது, வருத்தப்பட்டது, வேதனைப்பட்டது எல்லாவற்றையும் நன்றாக அடியேன் உணர்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அடியேனால் பிரதிபலிக்க இயலவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் கண்ணீர் வடித்த பொழுது அடியேனும் விசும்பினேன். ஆனால் அதை ஸ்தூல சரீரத்தால் வெளிப்படுத்த இயலவில்லை. இந்த இயலாமைதான் அடியேனின் சிந்தனையை தூண்டிவிட்டது. ஏன் வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம் என்ற வினாவை எழுப்பியது. நினைவற்றவனின் நிலை என்ன என்பது தெளிவாக தெரிந்தது. பொதுவாக மூர்ச்சை நிலையில் இருப்பவர்களுக்கு சுயநினைவிற்கு வந்த பின்பு அந்த காலகட்டத்தில் என்ன நேர்ந்தது என்று தெரியாது என்று சொல்வார்கள். ஆனால் அடியேனுக்கு எல்லாமே துல்லியமாக நினைவில் உள்ளது. அதனால்தான் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் பாசுரம் பாடியதும் சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை செயலாற்ற செய்து அடியேனும் அவருடன் சேர்ந்து பாசுரம் பாட முடிந்தது. எதற்காக இந்த சரீரம், அதாவது இந்த ஸ்தூல சரீரம் என்னவென்று அடியேனுக்கு விளங்கவில்லை. ஏதோ ஒரு கூண்டிற்குள் அகப்பட்டு தவிக்கும் உணர்வுதான் ஏற்படுகிறது. இதிலிருந்து எப்படியாவது விடுபட்டு பரந்தாமனின் திருவடி சேர வேண்டும் என்று மனம் பரிதவிக்கிறது. அடியேன் யார் என்பதை அடியேன் உணர்ந்து விட்டேன். ஆனால் இந்த ஆத்மாவிற்கு இந்த உலகிலிருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும், எப்படி விடுதலை கிடைக்கும் என்பதுதான் புரியவில்லை. பகவானின் அம்சமான அந்த ஆத்மா இந்த உடலில் சிக்கி தவிப்பதை படுத்திருந்த அந்த நாட்களில் அடியேன் நன்றாகவே உணர்ந்தேன். ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அந்த விடுதலை கிடைத்துவிட்டது என்று கூட நினைத்தேன். மரணம் என்பது என்ன? இந்த உடலுக்கு கிடைக்கும் முடிவுதானே? அந்த முடிவிற்கு சமீபத்தில் சென்று வந்து விட்டேன். அதனால்தான் இந்த கேள்விகள் எல்லாம். சுவாமி, நீங்கள் கூறுவதெல்லாம் 100க்கு 100 உண்மை. இதில் விவாதிப்பதற்கோ மறுத்து பேசுவதற்கோ எதுவுமே இல்லை. ஆனால் இந்த உடலை வெறும் கூடாக ஏன் கருதுகிறீர்கள்? எங்கள் வருத்தத்தை பற்றி சொன்னீர்கள். ஏன் வருத்தப்பட்டோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். என் உலகமே நீங்கள்தான் என்று அக்னி சாட்சியாக என்று என் கைப்பிடித்தீர்களோ அன்றே உங்களிடம் நான் சரணடைந்து விட்டேன். அதனாலேயே என் கர்மாக்கள் அனைத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிட்டது. அதன் பலன்தான்
நீங்கள் படுக்கையில் கிடந்தது. என்னால் உங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டதே என்ற வேதனை எனக்குள் இருக்காதா என்ன? அந்த குற்ற உணர்வு எனக்குள் இருந்தது. அதுதான் கண்ணீராக வெளிவந்தது. உண்மைதான். அப்படி பார்த்தால் அதுவும் என் கர்ம பலன் என்றுதானே பொருள்? நிச்சயமாக இல்லை. சமீபத்தில் நீங்கள் அனுபவித்தது என்னால் ஏற்பட்ட கர்மா. என் கர்ம பலனைதான் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். ஒவ்வொரு நாளும் நான் துடித்துக் கொண்டிருந்தேன். தேவையில்லாமல் ஒரு உன்னத புருஷர், ஒரு உத்தமர் என்னவெல்லாம் வேதனையை அனுபவிக்க வேண்டியுள்ளது என்று. அது மட்டுமல்ல, மருத்துவர்கள் கைவிட்ட பொழுது பெருமாளிடம் மன்றாடினேன். உனக்கு ஒரு உயிர் தேவை என்றால் என் உயிரை எடுத்துக்கொள் என்று. அடியேனின் நோக்கம் பகவானிடம் சரணாகதி அடைவதுதான். அடியேனுக்கும் அந்த எண்ணம் இப்பொழுதே வந்துவிட்டது. இயக்குனர் கணபதி பாலமுருகன் இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வை நையாண்டி மூலம் தந்திருக்காரு. ஜாதி கட்சி தலைவராக வரும் ரமேஷ் ஜாதியின் பெயரை வைத்துக்கொண்டு தொண்டர்களை தவறாக வழிநடத்தும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு படிப்பினை. மொத்தத்தில் எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது, சிரிப்பும் சிந்து.